ஒருவர் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வேதாகமும் கூறுகின்ற யோவான் 3:5-7 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு மறுபடியும் பிறந்தாலன்றி அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் சொல்லுகிறபடி ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்து தேவ ஆவியின் மூலமாக தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த உணர்வை பெறுகிற பொழுது சத்தியம் என்னதென்று அறிகின்ற ஒரு அறிவரும். யோவான் 16:13 வாசிக்கும் பொழுது சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி, உண்மையான மறுபிறப்பின் அனுபவத்தை அடைகிற பொழுது எது சத்தியம் எது சத்தியம் இல்லை என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். சத்தியம் அனைத்தும் நமக்கு தெரிந்துவிடும் என்று கூறிவிட முடியாது. ஆனால் ஒரு துவக்கரவில் இருந்தால் கூட எது சத்தியம் இல்லையோ அது சத்தியம் இல்லை என்று கண்டுபிடிக்க தெரியும். எது சத்தியமோ அது சத்தியம்தான் என்று அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய சூழலை பார்க்கும் பொழுது அநேகருக்கு இந்த தெளிவில்லை. ஒருவர் உண்மையிலேயே மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று சத்திய ஆவியை பெற்றிருந்தால் அந்த சத்திய ஆவியின் மூலமாக அவருக்கு ஏற்படுகிற ஒரு பிரதிவிளைவு என்னவென்று சொன்னால், ஏனென்றால் இவர் ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 19:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை குறித்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளையுமாக இருக்கிறது. இதான் சத்தியம். இந்த சத்தியத்தை ஒருவன் கண்டு கொண்டாண்டா சத்திய ஆவி உடையவன் சத்தியத்தை அறிகிறான். அந்த சத்தியத்தை அறிகிறவனுக்கு அது பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னாக இருக்குது, அது தேனிலும் தெளிதேனாக இருக்கிறது. அப்போது அவன் அந்த மாதிரி வேதத்துக்குள் இருக்கின்ற உண்மையான கிறிஸ்தவ சத்தியத்தை அறிகின்ற பொழுது அவன் சரியான சத்தியத்தை குறித்த ஒரு நல்ல ஐடியா பெறுகிறான். அதற்கு பிறகு ஒரு போதகர் தவறாக போதிக்கும் பொழுது, தவறாக உபதேசிக்கும் பொழுது அதனை அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ள இயலாது. தவறான சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது, தவறான போதனைகள் சொல்லப்படுகிற பொழுது இந்த மனிதனால் அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவன் சத்தியத்தை அறிந்திருக்கிறான். சத்திய ஆவியானவர் மூலமாக அவன் சத்தியம் அறியப்பட்டிருக்கிறபடினாலே அது பொன்னை போன்றதாக, அது தெளிந்த தேனை போன்று இருக்கிறபடினாலே, அதுக்கு மதுரமுள்ளதாக இருக்கிறபடினாலே இந்த தரமற்றவைகளை பார்க்கும் பொழுது அது சத்தியம் அல்ல என்று அறிந்து கொள்கிறான். இன்றைக்கு நாம் வாழுகிற காலகட்டங்களிலே போதகர்கள், அதாவது இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க விரும்பினா, ஒரு 1000 பேரில் ஒரு 10 விசுவாசிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000ல் 10 அவங்க ஓரளவுக்காயும் தேவ பயம் உள்ளவர்களாகவும் சத்தியத்தை குறித்த ஓரளவுக்கு அறிவு உள்ளவர்களாக இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்லுவது 1000ல் 10 பேர். ஆனால் இன்றைய கால சூழலில் 1000 போதகர்களில் 5 பேரை கூட நீங்கள் ஒரு சரியான சத்தியத்தை அறிந்தவர்களாக பார்க்கறது கடினமாக போயிடுச்சு. சாலமராஜா அந்த காலத்தில் சொல்கிறது மாதிரி 1000 மனுஷரில் ஒரு ஆணை கண்டேன், ஆனால் ஒரு ஸ்திரியை காணலன்னு சொல்லுவார். அவர் ஒரு கணக்கெடு. அதுபோல் இன்றைய காலகட்டத்தில் 1000 விசுவாசிகளை ஒரு 10 பேராவது ஓரளவு சரியாக இருக்கிறாங்க. ஆனால் 1000 போதகரில் ஒரு 5 பேரை சரியாக பார்க்குறது கடினமாக இருக்குது. இந்த கார்ப்பரேஷன் பைப்பில் இருந்து சில வேளை சேரும் சகதியுமாக வந்துக்கிட்டு இருக்கும். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அதான் வரும். அதுபோல் தான் இன்றைக்கு பல போதகர்கள் மூலமாக தவறான உபதேசம், தவறான போதனைகள், தவறான அர்த்தப்படுத்துதல்கள், தவறான நிதானிப்புகள், தவறான விளக்கங்கள், தவறான உள்ளர்த்தங்கள், தேவனை குறித்து தவறான சித்தரிப்புகள் மிகுந்து போய்விட்டது. சேரு சகதியுமாக இன்றைய கிறிஸ்தவ போதனை சூழல் மாறிவிட்டது. சபைகளின் மூலமாக, மேடைகள் மூலமாக, யூடியூப் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக, டிவி மூலமாக, இப்படி பல்வேறு விதங்களில் இன்றைக்கு கொட்டப்படுகின்றதான கிறிஸ்தவ போதனைகளை, கிறிஸ்தவ உபதேசங்களை பார்க்கும் பொழுது பேரளவில் சேரும் சகதியும் போன்ற ஒரு நிலைமையை பார்க்க முடிகிறது. வேதத்தினுடைய உண்மையான சத்தியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று சத்தியாவை பெற்று பார்க்கும் பொழுது அதனுடைய நிலைமை வேறு. ஆக இந்த நிலைமை இருக்கும் பொழுது, ஆனால் இன்றைய சூழல் என்னவென்று சொன்னால், இன்றைய கிறிஸ்தவ மக்களில் பெரும்பாலானோர் இவைகளினால் அசௌரியப்படுறதே கிடையாது.
தங்களுடைய போதகர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன போதனை பண்ணாலும் சரி, என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, எதையெல்லாமோ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, எதையதோ இதான் இதுக்கு ஞானார்த்தம்னு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கைதட்டி கொண்டிருக்கிற நிலைமையில் பார்க்க முடியுது. தவறான உபதேசங்களில், தவறான போதனைகளில் இவர்கள் ஒரு அசௌகரியத்தை உணரலை. இயேசுநாதர் ஏழைகளை பணக்காரராக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால் அப்படியே நம்புகிறாங்க. நாம் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாகணும், எல்லாம் பில்கேட்ஸ் ஆகணும், அதானி ஆகணும், அம்பானி ஆகணும், நம்மளையெல்லாம் பார்த்து அதானிகளும் அம்பானிகளும் வெட்கப்படணும், அந்த அளவுக்கு செல்வதில் ஆகணும், அதுக்கு தான் இயேசுநாதர் உலகத்துக்கு வந்தார் அப்படி சொல்ல அந்த உபதேசம் அப்படி கேட்குறாங்க. நாம் பொண்ணும் பொருளும் ஆஸ்தி அந்தஸ்தோட அநேகர் மத்தியில் வந்து எல்லாரும் டாப்பில் இருக்கணும், அதுதான் ஆன்மீகத்தினுடைய பலன் அப்படி சொன்னால் அதை கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாம் எல்லாம் சினிமாக்காரன் ஆடுறது மாதிரி மட்டும் கிடையாது, நாமளும் ஆடணும், அதை விட சூப்பராக ஆடணும், அதை அப்படி ஏற்றுக்கிற ஆயத்தமாக இருக்கிறாங்க. நாம் சாதாரணமான சூழல்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கக்கூடாது, நாம் இந்த என்டர்டெயின்மெண்ட் சொசைட்டியை விட, என்டர்டெயின்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை விட மிக சூப்பராக அளவுக்கு அதிகமான விளக்குகளை போடணும், அளவுக்கு அதிகமாக கலர் விளக்குகளை போட்டு கான்சர்ட்டாக தான் இனி நடத்தணும். வெறும் சபை நடத்தலும் பழைய காலம், இப்போ நாம் எல்லாம் கான்சர்ட் நடத்தணும், அதாவது பாட்டு கச்சேரி பொழுதுபோக்கு அரங்குகள் நடத்தணும் அப்படிலாம் சொன்னால் நம்ம மக்கள் ஆமாம்மா கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது வேதாந்தத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனுடைய காலத்தில் பெரோயா பட்டணத்தார்னு ஒரு கூட பார்க்குறீங்க. அப்போஸ்தலன் பவுலுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரோயா பட்டணத்தாருங்கிறவரை பார்க்குறோம். அவங்க வந்து அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே இப்படியெல்லாம் பைபிளில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அவர் பேசுனதுலேயே அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அப்போஸ்தலர் 17-11 பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்தில் உள்ள பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் எங்கேயும் பார்க்குறதில்ல. நம்ம போதகர் என்ன சொல்கிறாரோ அதான் சத்தியம். அது பைபிளில் இருக்கா? கையில் தான் பைபிள் வச்சுருக்குறாங்க. பத்தாக்குறை இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒப்பிட்டு பார்க்குறதில்ல, ஒப்பிட்டு பார்க்கவும் தெரியறதில்ல. அதை மீறி அவர் என்ன பண்ணுறாருன்னா இதாங்க இதுக்கு அர்த்தம், இதான் இதுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 59ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 59:15 நம்ம பார்க்கும் பொழுது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொருளாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை பார்க்கும், நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடவும் இல்லை. அப்போ சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ சத்தியத்தை பார்க்குற ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. ஆனால் கிறிஸ்தவ மக்களில் ஒரு அசௌகரியத்தை உணரவே இல்லை. பண ஆசை போதனையா? இட்ஸ் ஓகே, கரெக்டான போதனை தான். பகட்டு போதனையா? அதிநவீன போதனையா? செல்வந்த போதனையா? நாம் வந்து எந்த சட்டம் வேண்டாம், திட்டம் வேண்டாம், ஒழுங்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாமே கிருபை தான் அப்படிங்கிற போதனையா? இட்ஸ் ஓகே. எல்லா விதத்திலும் நம்ம உலகத்தில் எல்லாரும் போல வாழலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. அப்படியாக மக்கள் மாறிவிட காரணம் என்னவென்றால் பகுத்து அறிகின்ற பார்வை இல்லை. அதாவது ஒரு சரியான சத்தியத்தை நம்ம கேட்கணுங்கிற ஆர்வம் கிறிஸ்தவ மக்கள் இல்லவே இல்லை. எதையும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை வந்துட்டாங்க. இப்போது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 7ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தில் சொன்னார், பண்டிகளுக்கு முன்னாடி வந்து முத்துக்களை நீங்கள் வந்து போடக்கூடாது. ஏன்னா பண்டிகளுக்கு முத்துக்களுடைய அந்த ப்ரொசஸ்னஸ் எல்லாம் தெரியாது, அதனுடைய வேல்யூ எல்லாம் தெரியாது. அதுகளுக்கு அந்த சேறு சகதி அதுகளில் என்ன இருக்குதோ அதைத்தான் அவங்களுக்கு ஆசை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. பொதுவாக சில மிருகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக, ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுமா? இல்லை. அதுகளுக்கு சேறு சகதி அதுக்கு எங்கேயா இருந்து அதுக்கு விரும்புகிற டேஸ்ட்டுக்கு வரணும். கிறிஸ்தவ மக்களுடைய சுவை இப்பொழுது அவ்விதமாக மாறிவிட்டது. அற்புதத்தை பற்றி பேசணும், அதிசயத்தை பற்றி பேசணும், பரவசத்தை உருவாக்கணும், வல்லமையை பற்றி இது பண்ணணும், வல்லமை உணர வைக்கணும், எப்பொழுதுமே சினிமாத்தனமாக காரியங்களை செய்யணும், பரவசத்தை கொடுக்கணும், ரொம்ப நைவசிரிப்போடு இந்த மாதிரியே டேஸ்ட் பண்ணி ஒரு விதம் மாறிவிட்டால். எனவே இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சத்தியத்தை காண்பது மிக கடினமாக இருக்கிறது. பெரும்பாலான பெருங்கூட்டமான கிறிஸ்தவ மக்கள் போதகருடைய எல்லா தவறான உபதேசங்களையும் தவறான போதனைகளையும் அப்படி ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். எவரும் சேறு சகதியாக இருந்தாலும் அந்த சகதிகளையும் சேறுகளையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான அசௌகரியம் உணராத மக்கள் கூட்டமாக இருக்கிறது பார்க்க முடிகிறது. ஆனால் சத்தியத்தின்படி வேதத்தின் வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பின் அனுபவம் பெற்று சத்திய ஆவியை பெற்றால் இந்த நிலைமைக்கு ஒருபோதும் நாம் வரமாட்டோம். பகுத்தறிவோம். தெளிதேன் போன்ற வார்த்தைகள், பசும்பொன்னை போன்ற வார்த்தைகள், அவைகளை வேதத்தில் பகுத்தறிந்து கள்ள போதகர்களையும் கள்ள உபதேசிகளையும் அடையாளம் கண்டு கொண்டு பொல்லாத உலகத்திலும் தனித்துவத்தோடு வாழ்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம்.